பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் நாவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். இத யோபு சொல்றார். நீங்க பேசுறதெல்லாம் நீதின்னு சொல்லி நான் ஒத்துக்கொள்ள முடியாது. அது என்னுடைய ஆவிய விட்டு தூரமா இருக்கட்டும். நான் என்னுடைய உத்தமத்த விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உண்மதானே! யோபு அவருடைய உத்தமத்த விட்டு விலகவே இல்லல்ல. முடிவு பரியந்தம் அவர் அந்த உத்தமத்திலே தான் இருந்தார். பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இறந்து போனாங்க. அவர் அந்த உத்தமத்த விட்டு விலகல. அவருடைய ஆஸ்தி, சம்பத்து, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவர் தன்னுடைய உத்தமத்த விட்டு விலகல. கடைசியில அவருடைய வேலைக்காரர்கள், ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவரு உத்தமத்த விட்டு விலகவே இல்ல. அவருக்கே உடல் முழுவதும் பருக்கள் வந்து, ஒரு ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு, ஒரு பெரிய நோயோட அவர் இருந்தார். அப்பவும் அவர் அவர் உத்தமத்த விட்டு விலகல. நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி, மனத நோக அடிச்சாங்க. அப்பொழுதும் அவர் அந்த உத்தமத்த விட்டு விலகல. அதுதான் யோபு சொல்றார். ஆனா யோபுவ போல நாம இருக்க முடியுமா? அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இன்னைக்கு எத்தனை பேரால இது மாதிரி நாம ஆண்டவருக்கு முன்பாக உத்தமத்துல நிற்க முடியும்? ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு என்ன சொல்றாரு? உங்களுக்கு நீதின்னு படுறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு நெறைய போதகங்கள், உபதேசங்கள், நெறையா வேத புரட்டுகள் இன்னைக்கு அதிகமா பரவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேத புரட்டுகள் நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். என்ன வேத புரட்டுகள் இருக்கு? பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் வந்து பலி கொடுக்க சொன்னாரு. அப்போ பலி கொடுத்தாங்க. இப்போ பலி வந்து ஆவிக்குரிய பலி தான். ஆனா இப்பவும் மாம்ச பலி கொடுக்கணுன்றாங்க. இன்னொன்னு ஆண்டவரு நீங்க அரிசியில, உங்களுடைய தானியங்கள்ல எல்லாவற்றிலயும் தசம பாகம் குடுங்கன்னு சொன்னாரு. அத வந்து புதிய ஏற்பாட்டுல இப்படி சொன்னாங்களேன்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அத புடிச்சுட்டு என்ன சொல்றாங்க? தசம பாகம் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல தசம பாகம்னு ஒன்று கிடையாது. அதை விட மேலானது. நம்மளால இயன்றது, நம்ம சக்திக்கு, நம்ம எவ்வளவு வருமானம் ஈட்டுறோமோ, அதில நம்ம சக்திக்கு ஏற்ப நாம ஆண்டவருக்கு எவ்வளோ வேணா செய்யலாம். அது குறிப்பிட்டு இவ்வளோதான், அவ்வளோதான்னு குறுக்குற விஷயம் இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் வேற என்ன பண்றாங்க? இப்போ வந்து எந்த ஒரு இதுக்கும் ஜெபிக்க வேண்டாம். நம்ம வந்து நார்மலா இருந்தா போதும். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார்ல. நான் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படி ஒண்ணு சொல்றாங்க. அடுத்தபடியா என்ன சொல்றாங்க? நம்மள நின்னு வேடிக்கை தானே பார்க்க சொல்லியிருக்காரு. அவர் நான் யுத்தம் பண்றேன்ருக்காரு. நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக சும்மா இருக்கிறது. எந்த ஒரு கிரியையும் செய்யாம. ஆண்டவர் அப்படி சொல்லல. சண்டை போடுற இடத்துல நீ சும்மா இருன்னு சொன்னாரா? மற்ற இடங்களெல்லாம் நம்ம வந்து கிரியை செய்யணும். கிரியை செய்யாம இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நீதிய சொல்லிட்டுருக்காங்க. பல நீதிகள சொல்லிட்டுருக்காங்க. ஓய்வு நாள் அப்படின்னு சொல்றாங்க. அத ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்துல அத எல்லாவற்றையுமே தகர்த்து போட்டார். ஆனா இன்னமும் ஓய்வு நாள்னு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்புறம் யெகோவா தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க.
அப்புறம் செவன்த் டே சர்ச்சுன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. 7வது நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல அது கிடையாது. அது நமக்கே தெரியும். எத்தன இடத்துல ஆண்டவர் இந்த ஓய்வு நாள பிரேக் பண்றாரு. ஆனா இன்னமும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சாஸ்திர, சம்பிரதாய, சடங்காச்சாரங்கள், பாரம்பரிய கிரியைகள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நீதியெல்லாம் என்னை விட்டு தூரமா இருக்கட்டும் அப்படின்னு யோபு சொல்லுகிறத போல நாம உணர்ந்து கொள்ளணும். நம்ம இதில தெளிவா இருக்கணும். இதெல்லாம் நம்ம விட்டு தூரமா இருக்கணும். இது ஒரு நாளும் நம்மளுடைய உத்தமத்துக்கு எடுத்துறக்கூடாது. என்ன உத்தமம்? வேதத்தில என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ, அந்த உத்தமத்தில நிலை நிற்கணும். பல பேர் பலத பேசுவாங்க. நம்மளோட வயசானவங்க கூட பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அத பெரியவங்க சொல்றதுக்காக அத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தின்படி சரியா? வேதத்தில இதுதான் சொல்லியிருக்குதா? அது சின்ன புள்ள சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். நம்மளோட ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, 3 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, வேதத்தின்படி சரியானத சொன்னுச்சு, நம்ம தவறு செய்திருந்தோம்னா ஏற்றுக்கொள்ளணும். அது தவறு இல்ல. அதே நேரத்தில நம்மளோட எவ்வளோ வயது பெரியவங்களா இருந்தாலும், வேதத்துக்கு புறம்பானத சொல்லும்போது, ஒரு காலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா வசனம் அதான் சொல்லுது. பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் தான் வசனம் சொல்லுது. பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொல்லல. ஏன்னா, எல்லா பெற்றோர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வேற விதங்கள சொல்லும்போது, அதுக்கு கீழ்ப்படியணும்னு அர்த்தம் இல்ல. பெரியவர்களுக்கு கனம் கொடுக்கணும். அதெல்லாம் ஓகே. கீழ்ப்படியிறதுன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அதுக்கு இணங்கக்கூடாது. அவங்க சொல்ற விஷயங்களுக்கு இணங்கக்கூடாது. அதுதான். மத்தபடி அந்த தாழ்மை அதெல்லாம் இருக்கணும். பெத்தவங்க அந்த மரியாதை இருக்கணும். அது கிடையாது. மத்த தேவையில்லாததெல்லாம் விஷயங்கள் எல்லாம் போய் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்குள்ள அவங்க வேதத்தின்படி சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியலாம். அதுதான் இங்க விஷயம். உதாரணத்துக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு திருமண பந்தம் ஏற்படுத்துறாங்க அப்டின்னா, ஆண்டவர் சித்தத்த கேட்டு, ஆண்டவர் பாதப்படையில காத்திருந்து, நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பெண்ணோ, ஆணோ தேர்ந்தெடுத்து, தகப்பன்மார், தா தாய் அவங்க தேர்ந்தெடுத்து சொல்றாங்க அப்டின்னா, ஓகே. தாராளமா அதுக்கு கீழ்ப்படியலாம். ஆனா, அதே நேரத்தில அவிசுவாசியும், விசுவாசியும் இணைக்கப்படணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா, அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது வேதத்தின்படி புறம்பானது. இன்னொன்னு என்ன, இப்ப ஈஸியா டிவோர்ஸ் பண்றாங்க. தள்ளி விடுறாங்க. அது நீதின்னு சொல்றாங்க. வேதத்தில மோசே சொன்னார்ன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, அது உங்க மன கடிதத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொன்னான் அப்படின்னு. அப்ப ரொம்ப கம்பல் பண்ணதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த மாரி பாவ வாழ்க்கையில விபச்சார, வேசித்தன பாவத்தில ஈடுபடுகிற பெண்ண வேணா தள்ளிவிடலாம். மற்றபடி யாரையும் தள்ளிவிடக்கூடாது. ஆனா, இப்ப அப்படிதான் டிவோர்ஸ் பண்றாங்களா? கிடையாது. இப்ப இது மாரி பல நீதிகள கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சடங்காச்சாரங்கள, பாரம்பரியங்கள. இதுக்கெல்லாம் நாம செவி கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தின் அர்த்தம். உலக பிரகாரமா பார்த்தோம்னா, உலகம் பல நீதிய சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்ஜிபிடியே நீதின்னு சொல்லி திரியுது. ஓரினச் சேர்க்கை, அருவருக்கக்கூடிய பாவங்கள். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆணுன்னு தான் ஆண்டவர் படைச்சாரு. இங்க ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பரேட் நடத்திக்கிட்டு, கேவலமான காரியங்கள செய்துக்கிட்டு, சீர்கெட்டு போயிட்டுருக்கு. ஆனா, இது உலகம் நீதின்னு சொல்லிட்டு திரியுது. அப்புறம் என்ன சொல்லுது? அம் லவ் பண்றது. அது நீதின்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுது? சுய புணர்ச்சி. அத நீதின்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுது? இப்படி பல விஷயங்கள சொல்லுது உலகம். களியாட்டம், வெறி இதெல்லாம் நீதி அப்படின்னு சொல்லுது. போட்டி போடுறது நீதின்னு சொல்லுது. பெருமைப்படுறது நீதின்னு சொல்லுது. புகழ தேடணும்னு சொல்லி அத நீதின்னு சொல்லுது. இப்படி பல விஷயங்கள சொல்லிட்டு இருக்கு. ஆனா வேதம் அப்படி எதையும் சொல்லல. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சொல்லி வைத்திருக்கிறது. சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இன்னொன்னு போராட்டம் பண்ணணும். வீதியில இறங்கி போராட்டம் பண்ணணும். இது உலகம் சொல்லுது. ஏதாவது ஒரு உனக்கு தேவை அப்படின்னா, உன்னுடைய உரிமைய கோரணும்னா, நீ போராட்டம் பண்ணணும். தெருவுல இருந்து போராட்டம் பண்ணணும். அப்படின்னு சொல்லுது.
அது உலக நீதின்னு சொல்லுது. ஆனா வேதம் எங்கேயும் போராட்டம்லாம் பண்ண சொல்லல. என் பாதப்படியில அமர்ந்து நீ ஜெபம் பண்ணு. எதுவானாலும் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன்னு தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட நீதிய நம்ம விட்டு விலகணும். நம்ம உத்தமத்துல நினைச்சிருக்கணும். ஏன்னா இப்படி எல்லாரும் உலகமெல்லாம் சேர்ந்து இப்படி இருக்கும்போது, இதெல்லாம் சரிதானே, இத வந்து நீங்க எப்படி அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நம்மள வந்து நெருக்கும்போது கூட நம்ம உத்தமத்துல இருக்கணும். அதேபோல இந்த பாரம்பரிய கட்டுகள், மற்ற தேவையில்லாத காரியங்கள், பின்பற்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வேதத்தின் பாலே அதை புரட்டி, அத கொண்டு வந்து நிறுக்கும்போது நம்ம உத்தமத்துல நிலைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். உத்தமத்த மட்டும் நம்ம என்னைக்கும் விட்டுறவே கூடாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.